ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஹைதராபாத்தில் இருக்கிறோம். ஹைதராபாத்தில் ரொம்பவே பழமையான 38 வருஷம் ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இங்கே தான் வந்து நம்ம டின்னர் ட்ரை பண்ண போகிறோம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசர் தம் பிரியாணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தந்தூரி ஃபிஷ் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. அதனால் நம்ம வந்து இந்த கேசர் தம் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே. ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து வந்துருச்சு கேசர் தம் பிரியாணி. இது வந்து குவான்டிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மட்டன் பீசஸ் இருக்குது, ஒரு 6 பீசஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கேசர் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாசுமதி ரைஸில் வந்து பிரியாணி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியமாக தான் இருக்குது. ரைஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன் சாப்பிட, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டோம். யூஸ்வலாக வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டோம், முடிஞ்சளவு ட்ரை பண்ணோம். மசாலா நல்லா இறங்கிருக்கு, மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இந்த கேசர் தம் பிரியாணி இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. மட்டன் பீஸு இதெல்லாம் வந்து மசாலா இதெல்லாம் கரெக்டாக ஆட் ஆகிருக்குது. பட் வந்து இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான இந்த மட்டன் பாயா வந்து ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஹோட்டல் நயாபில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து இந்த மட்டன் பாயா தான் ட்ரை பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து நம்ம ஊரில் மட்டன் பாயா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரசம் மாதிரி இருக்கும், சூப்பு. மட்டன் பாயா வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா பக்கமும் உள்ள மாதிரி இருக்கும். பட் வந்து இங்கே எப்படின்னா மட்டன் பாயா வந்து செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் உள்ள மாதிரியே இருக்குது. இந்த சூப் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம புரோட்டா ஊற்றுற நம்ம சால்னா இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து சூப்பு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மட்டன் பாயா வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபைனலாக வந்து டீ சாப்பிட்டோம். டீ வந்து ஹைதராபாத்தில் எல்லா ஹோட்டல்லையுமே ரொம்பவே வேறு லெவலாக இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும் நண்பர்களே. இந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.